வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீகம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது, கிரக அமைப்பு மூலமாக சாதகமான கர்மாவும் சாதகமற்ற கர்மாவும் எப்படி இந்த வாழ்க்கை சம்பவங்களாக வரப்போகிறதுங்கிறத துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இது மாதிரியான மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கிரகமும் எப்படி எந்த அளவுக்கு டிகிரியில் சேர்ந்துருக்கிற பொறுத்து தான் ஒருத்தருடைய கர்ம வினையை அமைகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு தனுசு லக்னத்துக்கு யோகமான கிரகமாகிய சந்திரன், யோகமான கிரகமாகிய செவ்வாயும் சூரியன் தான் யோகமான கிரகமாக வருகிறார். அதில் செவ்வாய் மிகவும் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமான அந்த 7 வருட காலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் பாருங்கள், 6 வருடமாக இருந்தாலும் அவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறார். இந்த செவ்வாய் சனி ராகுவோட சேராமல் தனித்து அல்லது சந்திரமங்கல் யோகம் என்று சொல்லப்படுகிற சந்திரனோட சேர்ந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி சூரியன் சனி ராகுவோட சேராமல் அவர் ஒரு பௌர்ணமி சந்திரன் பார்வை பெற்று குரு பார்வை பெற்று சுக்கிரனை அஸ்தங்க பண்ணுற அமைப்பெல்லாம் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார், சூரியனும் சனியும் சேர்வது கொஞ்சம் தவறு, எந்த அளவுக்கு சேர்ந்துருக்காங்க என்னங்கிறது எல்லாம் பாருங்கள். செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ராசியதிபதி ஆகிய குரு எப்படி இருக்காரு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ராசியதிபதி ஆகிய குரு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்படாமல் குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுலாம் நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி, அதே மாதிரி சுக்கிரன், அது மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு மாதிரி சுமாரான பலனை கொடுக்கக்கூடியது. அது குறிப்பாக சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 6க்கும் 11 கூடியவன், லக்னாதிபதி ராசியதிபதி ஆகிய தனுசுக்கு எதிர்மறையான கிரகமாக வருவதனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட சுக்கிரனாக இருந்தால் ஒன்றுமே பிரச்சனைகள் வரும். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருந்தால் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள், நம்ம கடன் நோய் வம்பு வழக்கிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கல்யாண விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தி இல்லாத அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் குருவோட ரொம்ப க்ளோஸாக சேரும் பொழுது, நம்ம ஒரு 5 டிகிரி சேரும் பொழுது இல்லற வாழ்க்கை குழந்தை விஷயத்தில் ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அதே மாதிரி சுக்கிரன் சனியோட சேரும் பொழுது அதோட இதை கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி கேதுவோட சேரும் பொழுது காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஒரு அமாவாசை சந்திரனோட சேருவதும் சுக்கிரனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு திருட்பலம் குறைவை குறிக்கக்கூடிய அமைப்பாக போய் கடன் நோய் வம்பு வழக்கு மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. வரவே கூடாத திசையாக சுக்கிர திசை தனுசு லக்ன தனுசு ராசிக்கு 20 வருடங்கள் வருகிறார். ஓரளவுக்கு ஒரு குருவின் பார்வை 5ஆம் பார்வையை 9ஆம் பார்வையை பெற்று ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் பாதிப்பாயி அமாவாசை சந்திரன், சனி பார்வை, இருள் சந்திரன், இருள் கிரகத்தோட தாக்கத்தில் 6ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கும் பொழுது அந்த பாவமாகிய கடன் நோய் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவராக வந்து விடுகிறார். ஸோ அது எது மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதெல்லாம் வைத்து தான் உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்க போகுது, எந்த நேரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம், எந்த நேரத்தில் பாதிக்கப்பட போகிறோம், எது மாதிரி கர்ம வலைகள் நமக்கு நல்லது, நம்மளுடைய கர்மா எப்படி காட்டுது, எவ்வளோ டிகிரி சேர்ந்துருக்காங்க, எந்த நட்சத்திரத்துக்கு இது, உங்களோட ஸ்தானபலம், திக்பலம், தில்படம், ஒரு கிரகம் எப்படி இருக்குது, சனியும் சூரியனும் சேராமல் இருந்தால் நல்லது, சந்திரனும் சனியும் சேராமல் இருக்கிறது நல்லது, ஒளி கிரகமாகிய சூரியன் சந்திரன் ராகுதோட சேராமல் இருக்கிறது நல்லது. இது மாதிரி பல விஷயங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. அப்படிங்கிறத பொறுத்தே உங்களுடைய கர்ம வினைகள் கர்ம பலன்கள்லாம் செயல்பட போகிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நல்லாவே வாழ்க்கையில் ஒரு மாதிரியான சில விஷயங்கள் பார்த்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை அப்படி எடுக்கலாம். இது பொதுவான பலன் தான். நீங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரை போட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டு இன்னும் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கும் பொழுது ஒன்றுமே வாழ்க்கையில் நீங்கள் எது மாதிரி விஷயத்தை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய டைம்லைன்ஸ் என்ன குறிக்குது,
உங்களுடைய யோகமான தசை, யோகமான தொழில், யோகமான வேலை, யோகமான படிப்பு என்ன, எந்த துறை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, எந்த துறை உங்களுக்கு சரியாக வராது, தொழிலா, வேலையா, வெளிநாடா, வெளி மாநிலமா, எது மாதிரி விஷயங்கள் உங்கள் ஜாதகம் காட்டுது, ராகுகேதுகள் சம்மந்தப்படுகிறதா, அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்படுகிறதா, எது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒத்து வருது, எப்போ அஷ்டம சனி, ஏழநாட்டு சனிலாம் முடியுது, எப்போ நம்ம கடன் அடையும், எப்போ நம்ம செட்டில் ஆகும், அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் எதையும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய தசைகள் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தே நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய யோக அமைப்பு, நம்மளுடைய ரிஸ்க் ஃப்ரீ லைஃப் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு வருகிறது. அந்த கர்மா அப்படி தான் செயல்படுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள், அதாவது யோகமான கிரகங்கள் நல்ல காம்பினேஷன் இருக்கிறப்போ நல்ல அமைப்புகளும், யோகமான கிரகங்கள் பாதிப்பாக இருக்கும் பொழுது யோகங்கள் குறைவாகவும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பாகவும், சுமாரான கிரகம் நன்றாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவாகவும், சுமாரான கிரகங்கள் நம்ம பிரச்சனைக்குள்ள மாற ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது இன்னுமே பாதிப்பு அதிகமாகி வாழ்க்கையில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மூலமாக நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு நமக்கு எந்த நேரத்தில் எப்படி இருக்கும், நமக்கு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தனுசு லக்னம், தனுசு ராசிக்கு யோகமான கிரகம் என்ன, யோகமான தசைகள் என்ன, எது மாதிரி கிரகங்கள் எது மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் பெற்றிருக்கிறார், நமக்கு என்ன மாதிரி அமைப்பு நல்லா இருக்குதுங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்து சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் படிப்படியாக சும்மா எடுத்தமாக இல்லாமல் படிப்படியாக முன்னேறி ஒரு படி ஒரு வருடம்னாலும் ஒரு படி மேலே போய் ஒரு விஷயத்துலையும் மேம்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு செம்மையான ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பொட்டென்ஷியலை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.